Hello students, in this video we will going to learning about foliar sprays. Foliar feeding is a technique of feeding plants by applying liquid fertilizers directly to their leaves. Okay, so foliar sprays அப்படினா என்னன்னா it is one of the technique. Okay, feeding technique தான் என்னன்னு சொல்றோம்னா foliar sprays சொல்றோம். What is feeding? feedingனா என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அதுக்கு வந்து சாப்பாடு கொடுப்போம் இல்லையா, ஃபுட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ அதான் வந்து ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இங்கே வந்து யாருக்கு ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ட்ஸுக்கு. ஓகே, பிளான்ட்ஸுக்கு வந்து அதுக்கு தேவைங்கிற ஃபுட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் என்னது அப்படின்னா ஃபோலியர் ஸ்ப்ரேஸ் அப்படிங்கிறோம். So, foliar feeding is a technique of feeding plants by applying liquid fertilizers directly to their leaves. Okay, yeah. So, fertilizers, liquid fertilizers வந்து டைரெக்டாக அதோட லீவ்ஸில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதுதான் வந்து foliar spray அப்படிங்கிறது. Plants are able to absorb essential elements through the stomata in their leaves. Okay, yeah. So, plants என்ன பண்ணுது அப்படின்னா அதோட ஸ்டொமேட்டாஸ் மூலமாக. ஓகே, அஸ் லீவ்ஸோட சர்ஃபேஸில் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்மால் ஹோல்ஸ், நிறைய ஸ்மால் ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் கால்டு ஸ்டொமேட்டா. ஸோ த்ரூ தி ஸ்டொமேட்டா த பிளான்ட்ஸ் கேன் ஏபிள் டு ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் த பிளான்ட்ஸ் அப்சர்வ் த CO2 அண்ட் ரிலீசஸ் O2 அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது ஆக்சிஜன் அப்படி கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேயா, ஸோ இதெல்லாம் எது மூலமாக நடக்குது அப்படின்னா த்ரூ தி ஸ்டொமேட்டாஸ். ஓகேயா, ஸோ அந்த சேம் அந்த ஸ்டொமேட்டாஸ் வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த லிக்விட் ஃபர்டிலைசரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகேயா, பட் டோட்டல் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ தி எபிடர்மிஸ் மூலமாக தான் வந்து இந்த டோட்டல் அப்சார்ப்ஷனுமே நடக்குது. எபிடர்மிஸ் இஸ் நோன் அஸ் அவுட்டர் லேயர். ஓகே, ஸோ இப்போ பிளான்ட்ஸோட அவுட்டர் லேயர் மூலமாக தான் இந்த ஃபோலியர் ஃபீடிங் அப்படிங்கிற டெக்னிக் வந்து நடக்குது. ஓகேயா, sea-based plant mixes from kelp contains trace amounts and some hormones which are useful for the development of plant leaves, flowers and fruits. ஓகே, ஸோ சி பேஸ்டு கெல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. சி பேஸ்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கெல்ப் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஓகே, அது ஹை அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் சம் ஹார்மோன்ஸ் இருக்குது இந்த கெல்ப்பில். இந்த கெல்ப் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆல்கே இன் தி சி. ஓகே, ஸோ சீயில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஆல்கே தான் என்னது அப்படின்னா இந்த கெல்ப். ஸோ அது வந்து இட் கண்டெய்ன்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக பிளான்ட்ஸோட என்ன நடக்குது அப்படின்னா பிளான்ட்டோட லீஃப், ஃப்ளார் அண்ட் ஃப்ரூட்டோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, foliar feeding is generally done in the early morning or late evening. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஃபோலியர் ஃபீடிங் அப்படிங்கிறது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா லேட் ஈவினிங் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ ஒன்று சன் ரைஸுக்கு முன்னாடியே பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா சன் செட்டுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ டியூரிங் வந்து சன்னோட ஹீட் வந்து டே டைமில் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம், இந்த ஃபோலியர் ஸ்ப்ரே வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது சன்னோட ஹீட்டில் ஈஸியாக அந்த லிக்யூட் தானே அது ஈஸியாக வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் ஆகி போயிடும், எவாப்ரேட் ஆகி. சாரி, டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடாது, த்ரூ தி ஸ்டொமேட்டாஸ் வழியாக நடந்தால் மட்டும்தான் அது டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ அப்போ சன்னோட ஹீட்டு மூலமாக சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே போயிடும். அப்போ அந்த பிளான்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து பிளான்ட்டெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ அதனால தான் சன்னோட ஹீட் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிடணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த சன் செட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஹீட் இல்லாத டெம்பரேச்சர் இல்லாத நேரத்தில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேயா, ஸோ இட் ஹேஸ் த 3 types. The first one is EM, effective microorganism. E for effective and M for microorganism, effective microorganism technology. And second one is Panchgavya and third one is vermi wash. Okay, so effective microorganism அப்படின்னா என்னென்னா effective microorganism are a culture of different effective microbes commonly occurring in nature. ஓகேயா, ஸோ EM அப்படின்னா எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். இது வந்து எப்படி இருக்குன்னா கல்ச்சராக இருக்கும். ஓகேயா, மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாது, வி கேன் see தி அண்டர் த மைக்ரோஸ்கோப். ஓகேயா, ஸோ அப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஆர்கானிசம். ஸோ அதனால தான் அது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா கல்ச்சர் மாஸாக இருக்கும், ஒரு குரூப்பாக வந்து இருக்கும். ஓகேயா, ஸோ அது வந்து நேச்சராகவே என்விரான்மெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கக்கூடியது. நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ், பாஸ்பேட் ஸ்டெபிலைசர்ஸ், photosynthetic microorganisms, lactic acid bacteria, yeast, rhizobacteria and various fungi
அண்ட் ஆக்டினோமைசிட்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, இப்போ நான் மேலே சொன்னது எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, அப்போ நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் என்னது அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேயா, அண்ட் பாஸ்பேட் ஸ்டெபிளைசர்ஸ். ஓகேயா, ஸோ சாயில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டை அதே இடத்துல வேறு எங்கேயும் வேஸ்ட் ஆயிராமல் அது மூவ் ஆயிராமல் அங்கே ஒரு இடத்துல அந்த பிளான்ட்டுக்கு ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இஎம், அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா மாஸாக இருக்கும். ஓகேயா, இன் திஸ் கன்ஸ்டோர்டியம் ஈச் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேயா, ஸோ அது உங்களுக்கு மேக்ரோ அப்படின்னு தெரியும். எம்ஓ கொடுத்துருக்காங்க, அது எம்ஓ கிடையாது, அது எம்ஐ. அந்த இடத்துல ஐயா மாற்றிக்கோங்க. ஓகேயா, ஸோ ஈச் மைக்ரோ ஆர்கானிசம் has its own beneficial role in nutrients recycling, plant protection and soil health and fertility enrichment. ஓகேயா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசமும் அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். ஓகேயா, அது ஒன்று நியூட்ரியண்ட்டை ரீசைக்கிள் பண்ணுறக்கூடியதாக இருக்கும், இல்லை பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், சாயில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் பஞ்சகவ்யா கொடுத்துருக்காங்க இல்லையா. பஞ்சகவ்யா அப்படிங்கிறது என்னென்னா, பஞ்சகவ்யா இஸ் அ ப்ரொமோட்டர் வித் அ காம்பினேஷன் ஆஃப் 5 ப்ராடக்ட்ஸ் obtained ஃப்ரம் த கவ் விச் இன்க்ளூட்ஸ் கவ் டங், கவ் யூரின்ஸ், மில்க், கர்ட் அண்ட் கீ. ஓகேயா, ஸோ பஞ்சகவ்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்தது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கவ்வோட டங்க்கு, கவ் டங்க்னா என்னது, அந்த சாணம் இருக்கும் இல்லையா, அதுதான் கவ் டங். அண்ட் கவுஸ் யூரின், மில்க், கர்ட் அண்ட் கீ, இது 5 சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா பஞ்சகவ்யா அப்படிங்கிறது. ஆல் த 5 ப்ராடக்ட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி டேர்ம்ட் அஸ் பஞ்சகவ்யா. ஓகேயா, ஸோ இந்த 5ஐயும் சேர்த்து சொல்லும் போது நம்ம என்னென்னு சொல்லணும் அப்படின்னா பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு ப்ளே த ரோல் ஆஃப் ப்ரொமோட்டிங் க்ரோத் அண்ட் ப்ரொவைடிங் இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ். ஓகேயா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது என்ன பண்ணும், இந்த 5 சேர்ந்து அந்த பஞ்சகவ்யா என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஒரு பிளான்ட்டில் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அண்டு இம்யூனிட்டி பூஸ்டர், இம்யூனிட்டினா என்னது, நோய் எதிர்ப்பு தன்மை சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை பூஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா, இட் ப்ரொவைட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பெஸ்ட் அண்ட் இன்க்ரீசஸ் த ஓவரால் ஈல்டு. ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்டண்ட், அதாவது என்ன பெஸ்ட்னு என்னது, அந்த பூச்சிகள் இன்செக்ட்ஸுக்கிட்ட இருந்து இன்செக்ட்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் பாதுகாக்குது. அண்டு ஓவரால் ஈல்டை என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேயா, இட் கேன் பி ப்ரிப்பேர்டு பை த ஃபார்மர்ஸ் தெம்செல்ஸ் வித் தி மெட்டீரியல்ஸ் அவைலபிள் ஆன் தி ஃபார்ம். ஓகேயா, இது ஈஸியாக ஃபார்மர்ஸே உங்களோட லேண்டில் கிடைக்கக்கூடிய ஃபார்மில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த பஞ்சகவ்யா ரெடி பண்ணிடுறாங்க. ஓகேயா, பஞ்சகவ்யா கேன் பி யூஸ்டு ஃபார் சீட் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. ஓகேயா, சீடை நல்லா ஃபெர்டிலிட்டியோடு இருக்க வைக்கிறதுக்கு இந்த பஞ்சகவ்யா ஹெல்ப் பண்ணுது. ஃபார் திஸ் சீட்ஸ் ஆர் சோக்டு ஃபார் 20 minutes பிஃபோர் ஷோயிங். ஓகேயா, ஸோ இப்போ சீட்ஸை நம்ம லேண்டில் அந்த சீட் ஷோயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 minutes அந்த பஞ்சகவ்யாவில் சீட்ஸை நம்ம ஷோக் பண்ணுறது மீன் ஊற வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேயா, the present form of Panchagavya is a single organic input which can act as a potentiolators. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது இப்போ இருக்கக்கூடிய அந்த பஞ்சகவ்யா அப்படிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் ஆர்கானிக் இன்புட் மூலமாக தான் பண்ணப்படுது. ஆனால் அதுக்கு டிஃப்ரெண்ட் நீட்ஸ், அது பல தேவைகளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா, அதுதான் பொட்டன்ஷியலேட்டர்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் நீட்ஸுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லோக்கல் ப்ரீட்ஸ் ஆஃப் கவ் இஸ் செட் டு ஹாவ் more potency than the
ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் அப்படின்னா வேறு ஒரு கண்ட்ரியில் இருந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கப்பட்ட ஒரு ஸ்பீசிஸ், அனிமல் ஸ்பீசிஸாக இருக்கும். அதாவது கவ் சொல்கிறேன். ஓகே, ஸோ கவ்வில் இருந்து தானே நம்மளுக்கு இந்த 5 பொருட்களுமே வந்து 5 திங்ஸுமே வந்து கிடைக்கிது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸாக இல்லாமல் நம்ம அந்த நாட்டு மாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லோக்கல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய கவ் டைப்பில் வந்து இந்த பஞ்சகவ்யா வந்து கிடைக்கிறதுல பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியதாகவும் ஹை ஈல்டு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஓகேயா, அண்ட் இது பார்த்துக்கோங்க, இந்த கவுலேருந்து தான் அந்த கவ் டங்க்கு கிடைக்கிது, curd, ghee, milk and cow urines. Okay, so these are collectively termed as panchakavya. Okay, yeah. And last one is a vermiwash. A vermiwash is a liquid that is collected after the passage of water through a column of worm actions. Okay, vermiwash அப்படிங்கிறது ஒரு லிக்யூட் தான். அது என்ன ஆகுது அப்படின்னா, வார்ம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலமில் வந்து வாட்டரை வந்து நம்ம பாஸ் பண்ணி அதுலேருந்து ட்ரைன் பண்ண அந்த வாட்டர் தான் என்னது அப்படின்னா வெர்மி வாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் அண்ட் மியூக்கஸ் செக்ரேஷன் ஆஃப் எர்த்வார்ம்ஸ் அலாங் வித் மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ் ஃப்ரம் தி சாயில் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வாட்டர் இப்போ ஒரு வார்ம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த வார்ம்ஸ் மண்புழு வந்து எர்த்வார்ம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஸோ அந்த எர்த்வார்ம் என்ன பண்ணுன்னா மண்ணையே வந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து அந்த மண்ணிலேயே வந்து எக்ஸ்க்ரீட்டான அதோட வேஸ்ட், அந்த கழிவுகள் வந்து வெளியேற்றிடும். அண்ட் அதை சுற்றி வந்து என்ன இருக்கணும்னா ஒரு மியூக்கஸ், ஒரு வளவளப்பான ஒரு லிக்யூட் மாதிரியான ஒரு லேயர் வந்து அது மேலேருந்து வந்து செக்ரீட் ஆகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் என்னது அப்படின்னா அந்த வெர்மி வாஷ் அப்படிங்கிறது. வெர்மி வாஷ் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபோலியர் ஸ்ப்ரே ஃபார் கிராப்ஸ். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லிக்யூடை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபோலியர் ஸ்ப்ரேயை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஓகே, அப்போ பிளான்ட்டுக்கு வந்து ஃபோலியர் ஃபீடிங் வந்து கொடுக்குறதுக்கு இந்த வெர்மி வாஷை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபோலியர் ஸ்ப்ரேஸ். இதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ நம்மளுக்கு இருக்கும், பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஓகேயா, ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.